தப்பிச்சேன். இந்த பூஜா பொண்ணு இங்க எப்படி வந்தா? அப்புறம் அவன் ஒரு ஆட்டோ பிடிச்சு அங்க இருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்ததும் ராகுல் அவனோட பாஸுக்கு போன் பண்றான். ஹலோ ஹலோ ஹலோ, நான் ராகுல் பேசுறேன் சார். பூஜா திரும்பவும் வந்துட்டா. ஏய், என்ன நிறைய குடிச்சிட்டியா? என்ன கிறுக்குத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? பூஜா தான் செத்துட்டாளே. போன வைடா, ராத்திரியில தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு. ஐயோ, இந்த ஆளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. அடுத்த நாள் எப்பவும் போல எல்லாரும் ஆபீஸுக்கு வந்து அவங்க வேலைய பாக்குறாங்க. ஆனா ராகுலுக்கு நேத்து நடந்ததை மறக்கவே முடியல. சாயந்தரம் ஆனதும் எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ ராகுல் பாஸோட ரூமுக்கு போறான். சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். நிஜமாவே பூஜா திரும்பவும் வந்துட்டா சார். ராகுல், வேலை வலுவால உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு வேலை பண்ணு, 2 நாள் லீவ் எடுத்துக்கோ, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் சரியா போயிரும். என்ன? அப்போ அவங்களுக்கு ஏதோ கீழே விழற சத்தம் கேக்குது. அட, இது என்ன சத்தம்? அங்க யார் இருக்கா? அங்க யாருமே இல்ல சார், எல்லாரும் போயிட்டாங்க. ஆபீஸ்ல இப்பனா நீங்க அப்புறம் பூஜா மட்டும்தான் இருக்கும். என்ன ராகுல் வளரிக்கிட்டு இருக்க? இப்பவே என் கூட வா, அங்க யார் இருக்காங்கன்னு பாத்துறலாம். அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே வந்து பாக்குறாங்க. அங்க ஒரே இருட்டா இருக்கு, எல்லா கம்ப்யூட்டரும் ஆஃப் ஆயிருக்கு. பாத்தியா ராகுல், நல்லா பாரு, இங்க யாருமே இல்ல. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் தானாவே ஆன் ஆகுது. அதுல தானாவே சில வார்த்தைகள் வருது. பாத்தீங்களா சார், நான் சொன்னேன்ல, நீங்க நம்பல. இப்ப உங்க கண்ணால நீங்களே பாருங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த கம்ப்யூட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னு பாக்குறதுக்கு போறாங்க.